ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். நான் எனது வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் அனுதினமும் ஒவ்வொரு நொடியும் கொண்டாடி கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிற உறுதிமொழியை இன்றைக்கி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி வேறு ஒரு செட் ஆஃப் ஜேர்னலில் வேறு ஒரு இடத்துல வீடியோ போடுறேன். பிகாஸ் நான் இப்போ அவுட் ஆஃப் ஸ்டேஷன். இப்போ நிறைய பேர் என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, லைக் பண்ணுறீங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட். தினமும் என்னோடய வீடியோஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதால நான் போகிற இடத்துக்கும் கார்ட்ஸ் கிளென்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. ஓகே, நான் உங்கள் அன்பு தோழி, யூனிவர்சல் டிவைன் டாரட் கார்ட் ரீடர், ஹீலர், மெடிடேட்டர் அண்ட் மோட்டிவேட்டர். ஆஸ் யூஷுவல் பார்க்குறவங்க ஒரே ஏஜும் கிடையாது, ஒரே எனர்ஜியும் கிடையாது, ஒரே வைப்ரேஷனும் கிடையாது, ஒரே பிரச்சனையும் கிடையாது. ஸோ இது ஜென்ரல் ரீடிங் தான். ரெசனேட் ஆச்சுன்னா அது உங்களுக்கான ரீடிங், இல்லைன்னா இது வேறு ஒருத்தவங்களுக்கு போகக்கூடிய ரீடிங். ஸோ ரொம்ப குழம்பிக்காமல் விட்டுருங்க, ஃப்ரீயாக விட்டுருங்க. அப்புறம் பர்சனல் ரீடிங் நிறைய பேர் கேட்குறீங்க. பட் இப்போ கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கில் பிஸியாக இருக்கேன். ஷுவராக இதுக்குன்னு டைம் ஷெட்யூல் பண்ணிவிட்டு கண்டிப்பாக பார்க்கலாங்க. அதுக்குண்டான அனௌன்ஸ்மெண்ட்டு கம்மிங் வீடியோஸில் போடுறேன். இப்போ டாரட் கார்ட்ஸு எடுத்தாச்சு, ஆஸ்ட்ரல் கார்ட்ஸு எடுத்துகிட்ருக்கோங்க. இப்போ நான் வந்த இடத்துல டக்குன்னு ஒரு அசைன் பண்ணிவிட்டு வச்சுட்டேன். இது வீடியோஸ் இந்த மோடில் தான் என்னால் எனக்கு ஃபேவராக இருக்குது. பார்க்குறவங்களுக்கும் இந்த வீடியோஸ் நான் போடுற அந்த வீடியோஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன். சம் இன்கன்வீனியன்ஸ் ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா சாரி ஃபார் தட். இப்போ ஆஸ்ட்ரல் கார்ட்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆஸ்ட்ரல் கார்ட்ஸில் என்ன மேஜராக என்ன விஷயம் குறித்து இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தது டீலீஃப் கார்ட்ஸு. அதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்த மாதத்துக்குள்ளே நீங்கள் நினச்ச விஷயம் நீங்கள் நினச்சபடி நடக்கும் அப்படிங்கிற ஒரு டைமையே நம்ம பார்க்க போகிறோம். அது வரைக்கும் எதுக்கு நான் இந்த பீரியட் கொடுக்குறேன் அப்படின்னா, நீங்கள் வெயிட் பண்ணணுங்க. அது வரைக்கும் எல்லா விஷயமே பேஷண்ட்டாக நீங்கள் வெயிட் பண்ணணுங்க. இது டக்கு டக்குன்னு நடக்கிற ஒரு விஷயம் இல்லைங்க. நினச்சோன்னே நினச்ச விஷயம் நடக்காதுங்க. அதுக்குன்னு ஒரு நேரம் வரணும். ஸோ இப்போ டீலீஃப் கார்ட்ஸ் நம்ம பார்த்துருவோம். இந்த எனர்ஜி பயங்கரமாக நம்ம டாரட் எனர்ஜியோட ரிசம்பிள் ஆகும். ஸோ இது பாருங்கள், எடுக்க எடுக்க கார்டு விழுது. நிறைய விஷயங்க இதுக்கு ஆப்டாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் எதாவது தெரிஞ்சுக்கணும், முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால், நீங்கள் ஏதோ ஒரு குழப்பமான ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா, என்னோடய ரீடிங் பார்க்கும்போது ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணிவிட்டு, நீங்கள் நடக்கணும்னு நினச்ச விஷயம், நீங்கள் கேட்கணுன்னு நினச்ச ஒரு கொஸ்டின் என்னவோ அதை மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நிறைய விஷயம் ஃபர்தராக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஆஸ்ட்ரல் கார்ட்ஸ் செலக்ட் பண்ணிக்குவோம். ஒன்று ஒன்றா தாங்க நம்ம எடுக்க முடியும். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக கண்டினியூவாக எந்த ஒரு தடங்கள் இல்லாமல் நம்ம ரீடிங்குள்ளே போகலாங்க. இது நான் ஏன் உங்களுக்கு எடுக்கிறதே நான் போடுறேன் அப்படின்னா, கரண்ட்டில் லைவாக நான் என்னோடய கார்டு நான் என்ன எடுக்கிறேனோ அதை குறித்த விஷயந்தான் நான் உங்ககிட்ட பேச போகிறேன். ஸோ ப்ரீயாக நான் எடுத்து வச்சுட்டேன், ப்ரீயாக நான் கார்டை ஷஃபில் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னா, அது ஏதோ நான் எடுத்து வச்ச மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் கண்ணு முன்னாடியே கார்டு எடுக்கிறேன். இப்போ சிவா ஆரக்கிள் கார்டு ப்ளஸ் பண்ணிட்டேன், கிளென்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சிவா ஆரக்கிள் கார்ட்லேருந்து 2 அழகான வரம் என்ன இன்றைக்கி கிடைக்க போகுது. பிரச்சனையை குறித்து பார்க்க போகிறோம். நம்ம என்ன பண்ணணும், என்னென்ன விஷயம் நம்மளை மாற்றிக்கணும், என்ன தவறு பண்ணிகிட்ருக்கோம், எந்த மாதத்துக்குள்ளே நடக்கும், ப்ளஸ் கடவுளோட வரம் என்ன, நமக்கு ஆசீர்வாதம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு இன்றைக்கி ரீடிங் போக போகுதுங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இப்போ நிறையா ரீடிங் போயிட்டுருக்கு. நிறைய பேர் இப்போ பார்க்குறீங்க வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னா உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. அதுதான் எனக்கு ஒரு சின்ன ஒரு பூஸ்ட் அப்புங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உங்களை போய் சேருது, உங்கள் நிறையா பேருக்கு ரெசனேட் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு இப்போ டாரட் ரீடிங்கில் என்ன கார்டு வருது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கிறது இல்லை பாஸ்டில் இருந்த ஒரு சுச்சுவேஷனுங்க. ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தில் ஹார்ட் ஒர்க்காக போடுறீங்க, ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, விடாமுயற்சியாக பண்ணிகிட்டே இருக்கீங்க. பட் சஸ்டைனபிளான ஒரு ரிசல்ட் வரலைங்க. கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க. அது காதல் வாழ்க்கையிலாவும் இருக்கலாம், கணவன் மனைவி உறவுக்குள்ளேயும் ஏதோ ஒரு கிளாஷஸ் இருக்கலாம், கெரியர் அண்ட் ஜாப் பிஸ்னஸ்லையும் ஏதோ ஒரு முன்னேற்றம் இல்லாத ஒரு சுச்சுவேஷனாக இருக்கலாம். நிறைய வெளியில் சொல்ல முடியாத பெயின் அண்ட் சீக்ரெட்ஸ் நிறையவே இருக்குது உங்களுக்குள்ள.
எப்படி வந்து கொக்கு மீனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோ அதே மாதிரி நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க உங்கள் பலனுக்காக. நீங்கள் நினச்ச விஷயம் வெகு நாளாக நடக்காமல் அதை குறித்து கவலைப்பட்டுட்ருக்கீங்க, காத்துட்ருக்கீங்க. மனசில் நீங்காத வழியோட ஒரு டவர் கார்டு வந்திருக்குங்க. இது மேஜர் ஆர்கானா கார்ட்ஸுங்க. ஃபயர் எனர்ஜி மார்ஸ் வந்திருக்கு. உங்கள் வாழ்க்கையில் இப்போ ஒரு கடுமையான சுச்சுவேஷன் கோத்ரூ பண்ணிகிட்ருக்கீங்க. தாங்க முடியாத பெயினோடு இருக்குது. இப்படி நடக்கும்னு நீங்கள் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சடனாக ஒரு சேஞ்சஸ்ஸு புயல் மாதிரி ஏதோ ஒரு சண்டை, பிரச்சனை, ஒரு பேரழிவு, திடீர்னு ஒரு மாற்றம், தாங்க முடியாத ஒரு மனப்போராட்டம். ஏன் நடந்துச்சு அப்படிங்கிற கேள்விக்கு விடை உங்களுக்கு தெரியவே இல்லை. சில பேருக்கு இன்னர் அவேக்கனிங், ஸ்பிரிச்சுவல் பயணமாக கூட இருக்கலாம். இந்த கார்டு வந்தாலே பயப்பட தேவையே இல்லை. நியூ பிகினிங் தான். பிரச்சனைக்கு அப்புறம் நீங்கள் இந்த உலகத்தை பார்க்குற கண்ணோட்டமே வேறு மாதிரி இருக்குங்க. யார் எப்படி, என்ன நம்ம தவறு பண்ணிகிட்ருக்கோம், என்ன நம்ம தெரிஞ்சுக்காமல் இருக்கோம், எல்லாமே டோட்டலாக கிளாரிஃபை ஆகிடும் உங்கள் மைண்டுக்கு. நைட் ஆஃப் கப்ஸு ஏர் அண்ட் வாட்டர் எனர்ஜி நிறைய இங்கே பார்க்குறேன். உங்கள் காதல் வாழ்க்கை சேருமா, பிரிந்த திருமண வாழ்க்கை தம்பதியினர் இணைவீங்களா இப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஷியோராக சொல்கிறேன், எஸ் கார்டு தான் இது. இழந்த அன்பாக இருக்கட்டும், காதல், பாசம் உங்களை தேடி கண்டிப்பாக வருது. அதுவும் நடந்து வந்தால் டைம் ஆகும்னு குதிரை வேகத்தில் வருதுங்க, ஜெட்டு வேகத்தில் வருது. உங்களோட இளவரசரோ இளவரசியோ ப்ரப்போஸ் பண்ணவும் வரலாம், உங்களுக்கு புதுசாகவும் வரலாம், இல்லை ஆல்ரெடி இருக்கிறவங்க திரும்ப ப்ரப்போஸ் பண்ணலாம். ஆர்கியூமெண்ட்டு, சண்டை, சச்சரவு, நோ கான்டாக்டில் இருந்தால் ஆல்ரெடி பழைய உண்மையான அன்பு பாசத்தை உங்களுக்கு அளவில்லாமல் கொடுக்கறதுக்கு ரீயூனியனுக்காகவும் வரலாம். இப்போ பிரச்சனை பெருசாக போயிட்டு இருந்ததுன்னா நோ வரிஸுங்க. உங்களுக்கான பர்சன் உங்கள் கிட்ட 100% ஷியோராக வருவாங்க. உங்கள் அன்பை புரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் 2 பேருமே திரும்ப ஒன்று சேருவீங்க, லைஃப் பார்ட்னர்ஸ் ஆவீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவீங்க. ப்ரொப்போசல் வருது, மேரேஜ் கண்டிப்பாக நடக்கும். டபுள் கன்ஃபர்மேஷனுங்க. சொல்லும்போது 1111. இந்த எனர்ஜியாக கிளைம் பண்ணுன்னா கமெண்ட்டில் 1111 டைப் பண்ணுங்கள். கெரியர்லையும் உங்கள் பிஸ்னஸ்லையும் இம்ப்ரூவ் பண்ண சரியான ஒரு பார்ட்னர் கண்டிப்பாக வருவாங்க. டிவைன் டைமும் டிவைன் இன்டர்வென்ஷனும் இப்போ வந்துருச்சு. இனி இந்த படத்தோட கிளைமேக்ஸ் மற்றும் ஃபைனல் எண்டிங் சக்ஸஸ் தாங்க. சக்ஸஸ்னு கமெண்ட்டில் டைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை உங்கள் லைஃப் ஸ்டாக்னண்ட்டாக ஒரே இடத்துல தேங்கி இருந்துச்சுன்னா ஸ்பீடு எடுத்தாச்சு உங்கள் மூமெண்ட்டை. அதுவும் ரேப்பிட் ஆக்ஷனுங்க. ரொம்ப வருஷம் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண ஒரு விஷயம் அதே வேகத்தில் குவிக்காக உங்கள் கைக்கு வரப்போகுது. சில பேருக்கு திடீர் வெளியூர் பிரயாணம் கூட வரலாங்க. யார்கிட்டேருந்தாவது உதவி கூட கிடைக்கலாம். பிஸ்னஸில் வளர்ச்சி அதி வேகத்தில் நடக்க போகுது. உங்கள் ஸ்கில் அண்ட் க்ரியேட்டிவிட்டி ஐடியாஸ்னால உங்கள் கெரியர் அண்ட் பிஸ்னஸ் வாழ்க்கை நீங்கள் நினச்சி பார்த்துருக்க முடியாத வேறு லெவல் முன்னேற்றம் பார்க்க போகிறீங்க. அது எல்லாமே ரொம்ப சீக்கிரம் தாங்க நடக்க போகுது. நீங்கள் பாசிட்டிவிட்டியோட இருந்தால் இந்த எல்லா விஷயத்தையும் அட்ராக்ட் பண்ணிக்கலாம். இனி எந்த தடையும் இல்லை உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம ஆஸ்ட்ரல் கார்ட்ஸு என்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்தா லவ் தாங்க வருது. ஆஸ்ட்ரல் கார்ட்ஸு லவ் தான். என்னோடய வீடியோஸ் பார்க்குற நிறைய பேர் காதல் பிரச்சனையோடு இருக்கலாம், குடும்ப பிரச்சனையோடு இருக்கலாம், பிஸ்னஸ் குறித்து பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். அதை ரிலேட் பண்ணுற மாதிரி தான் இன்றைக்கி டேரட் கார்ட்ஸ்லேயும் அதை பேஸ் பண்ணி தான் ரீடிங் வருது. ஆஸ்ட்ரல் கார்ட்ஸ்லேயும் அதுதான் வருது. ரெண்டுத்துலேயும் ஒரே விஷயந்தான் மாறி மாறி வந்துட்டுருக்கு. இனி மறுமலர்ச்சி தாங்க உங்கள் வாழ்க்கை. எக்ஸலண்ட் க்ரோத், அன்எக்ஸ்பெக்டட் ரீயூனியன், மாஸான ஹையர் ரீகன்சலேஷன் தாங்க. இது வரைக்கும் உங்கள் கைக்கு எட்டாத இந்த காதல் இப்போ உங்களை தேடி வந்துருச்சுன்னு எழுதி வச்சுக்கோங்க. ஷியோராக கண்டிப்பாக நடக்கும். இப்போ வந்து டீலீஃப் கார்ட்ஸ் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். என்ன வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு கார்டு. இது வரைக்கும் வந்து ஒரு தொடர்ச்சியான ஒரு சங்கிலியாக மனப்போராட்டம், கஷ்டமான ஒரு சூழ்நிலை, எதிர்பார்க்காத ஒரு பிரச்சனை தாங்க உங்கள் வாழ்க்கையை வாட்டி வதச்சிட்டு இருந்திருக்கு. தொட்டதெல்லாம் ஏதோ ஒன்று, என்ன ஒன்று மாற்றி ஒன்று வந்துகிட்டே இருக்கே, என்ன இப்படி நடக்குது, நம்ம வாழ்க்கையில் மட்டும்தான் அப்படி நடக்குதா அப்படின்னு நிறையா ஒரு கேள்வியோட, பிரச்சனையோட, ஒரு மனவலியோடு இருந்துகிட்ருக்கீங்க. அதுவும் ஒரு தொடர் வேதனையாக வந்துட்டுருக்கு ஒன்று மாற்றி ஒன்று. அது எல்லாமே இப்போ கரண்ட்லேயோ இருக்கலாம், இல்லை நீங்கள் பாஸ்டில் சந்தித்த ஒரு விஷயமா இருக்கலாம். அது ஒரு பாண்டிங்காக ஒரு ரிலேட் பண்ணுற மாதிரி, நமக்கு மட்டும்தான் இதெல்லாம் நடக்குதா அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில். ஆனால் நிச்சயமாக இந்த விஷயங்கள்லாம் மாறக்கூடிய ஒரு டைம் வந்துருச்சு, டிவைன் டைம் வந்துருச்சு. அதுவும் ஆன் த வேல ஃபாஸ்ட்டாக ஒரு மாற்றம் வந்து உங்கள் லைஃப்பில் வரப்போகுதுங்க. அது வந்து உங்களுக்கு இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களே வந்து அதை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஒரு
மாற்றம் அப்படிங்கிறது வந்து சில பேருக்கு அதிவேகமா அவங்களுடைய கர்மா டைம் முடிஞ்சிருச்சுன்னா அதிவேகத்துல வருது. சில பேருக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மூவ்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நிச்சயமா ஒரு தெளிந்த ஒரு 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 எதிர்பார்க்கலாங்க நீங்க ஒரு விஷயத்த, நல்ல விஷயத்த. அதுவும் வந்து எப்படிப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு கருப்பா ஒரு மாநிறமா இருக்கக்கூடிய ஒரு மனிதர் உங்க வாழ்க்கைக்குள்ள வரலாம். அது பார்ட்னரா இருக்கலாம், லைஃப் பார்ட்னரா இருக்கலாம், அல்லது பிசினஸ் பார்ட்னரா இருக்கலாம். அவங்க மூலியமா உங்களுக்கு ஒரு 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 நல்ல விஷயம் நடக்கலாங்க. ஒரு தெளிவான ஒரு கண்ணோட்டம், ஒரு ஹெல்ப் அவங்க கிட்ட இருந்து உங்ககிட்ட கிடைக்கலாம். அல்ல அவங்களே உங்க லைஃப் பார்ட்னரா கூட வரலாங்க. ஒரு நிலையான ஒரு தன்மைங்க, ஒரு பெர்செவரன்ஸ் மாரி ஒரு விடாமுயற்சியா நீங்க செஞ்சீங்க அப்படின்னா, உங்களுடைய ப்ராப்ளம் வந்து நெறைய ஓவர் கம் பண்ணலாம். நீங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நெறைய போவீங்க, வெளியில போவீங்க. அது உங்கள ரெஜுவினேட் ஆகும். அதன் மூலமா தெரியாத நெறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு தெளிவு கிடைக்கும், ஞானம் பிறக்கும். உங்களுடைய எஃபர்ட்ட வந்து நீங்க கண்டிப்பா இன்க்ரீஸ் பண்ணுங்க நீங்க. அதுதான் உங்க கோல் அச்சீவ் பண்ணலாம். அது உங்க காதல் வாழ்க்கைனா, நீங்க அதுக்கும் வந்து நெறைய எஃபோர்ட் போடணுங்க. நெறைய பேர் நெனச்சிட்டு இருக்காங்க, நம்ம சம்பாரிக்கிறதுக்கு மட்டும் தான் எஃபோர்ட் போடணும் அப்படிங்கிறது இல்லங்க. ஒரு உறவ தக்க வச்சுக்கிறதா இருந்தாலும், அதுக்கும் நம்ம நெறைய எஃபோர்ட் போடணும், அன்ப குடுக்கணும். உண்மையா இருக்கணுங்க மெயினா. மெயினா ட்ரஸ்ட் இருக்கணும். அந்த உறவுக்குள்ள ஒரு ட்ரஸ்ட் இருந்தது அப்படின்னா, அந்த வாழ்க்கை நிச்சயமா எங்க போயிருந்தாலும், சண்டை போட்டு காணாம போயிருந்தாலும், அந்த வாழ்க்கையா இருக்கட்டும் திரும்பி வரும். உண்மையா நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில நடந்துக்கிறதாங்க முக்கியம். உங்களோட அன்பா இருக்கட்டும், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஹானரா இருக்கட்டும், நீங்க கொடுத்த அன்பு கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, அது திரும்ப வேலிடிட்டியோட உங்களுக்கு அன்பு, மரியாதை, பாசம் எல்லாம் திரும்ப உங்க கைக்கு வந்துட்டுருக்குங்க. அதுதான் வந்து திரும்ப உங்களுக்கு நீங்க இழந்த அன்பா இருக்கட்டும், இழந்த பாசமா இருக்கட்டும், இழந்த பொருளா இருக்கட்டும், பிசினஸ்லயா இருக்கட்டும், வாழ்க்கையிலயா இருக்கட்டும், காதல்லயா இருக்கட்டும், எல்லாமே ராஜபோகமான வாழ்க்கை தாங்க. இழந்தவை அனைத்தும் மீண்டும் உங்க கைக்கு வந்து சேரக்கூடிய அழகான ஒரு தருணம் தாங்க வந்துட்டுருக்கு. இதில வந்து நான் ஃபர்ஸ்ட்டே காமிச்சேன் பாட்டம் ஆஃப் த டெக் கார்டு. கேமல் வந்திருக்குங்க. இதில என்னன்னா, நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாமே விடாமுயற்சியோட, தன்னம்பிக்கையோட நடக்கும் அப்படின்னு சரி செய்யக்கூடிய பொறுப்பு வந்து உங்க கையில தாங்க இருக்கு. இது எல்லாமே உங்க ப்ராப்ளம் வந்து ஓவர் கம் ஆகி போகும். அது சேலஞ்சஸா இருக்கட்டும், ட்ராமாஸ், ட்ரிகர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ஓவர் கம் பண்ணுவீங்க. இது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு குடுக்குற வந்து ஆஸ்ட்ரல் கார்ட்ஸ் டீ லீஃப் கைடன்ஸாங்க. இது வந்து டாரட்டோட பேஸ் பண்ண ஒரு காம்பினேஷன் கார்டு தாங்க. நீங்க நெனச்ச விஷயம் எப்ப கைகூடும், எப்ப நடக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவான பார்வை பார்க்கலாங்க. இப்ப 2025 நடக்குது. கம்மிங் ஜான்வரியில அடுத்த வருஷம் அதாவது 2026க்குள்ள நீங்க பெருசா நெனச்சிட்டு இருக்க ஒரு விஷயம், மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து முடியக்கூடிய ஒரு மாதமாக ஜனவரி மாசம் இருக்க போதுங்க. அந்த மாசம் தான் தை பொறக்குது. தை பொறந்தா கண்டிப்பா உங்களுக்கு வழியும் பிறக்குங்க. நிச்சயமா 2026ல நீங்க நெனச்ச அத்தனை விஷயங்களும் உங்கள நோக்கி வருதுங்க. கண்டிப்பா நடக்குங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம கடவுளோட ஆசீர்வாதம், பிளெஸ்ஸிங் வரம் என்ன? நீலகண்டா. சிவா ஆரக்கிள் கார்ட்ல நீலகண்டா வந்துட்டாங்க. என்ன பிளெஸ்ஸிங் நமக்கு என்ன தரப்போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாங்க. பிளெஸ்ஸிங் ஆஃப் ஆப்டிமிசம். ஒரு நம்பிக்கைய வரமா குடுக்குறாங்க. நீங்க நெனச்ச விஷயம் நெனச்ச மாதிரி நடக்கும்னு வரம் குடுத்துட்டாங்க. கண்டிப்பா நடக்குங்க. அதுக்கு நீங்க இந்த விஷயம்லாம் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கும்னு நம்பிக்கைய ஃபர்ஸ்ட்டு வைங்க. எல்லாம் கரெக்ட்டான டைம்ல, கரெக்ட்டான நேரத்துல கரெக்ட்டா வந்து சேருங்க. அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்பணுங்க. எதுவுமே நம்பிக்கை இல்லாம விரக்தியா நீங்க இருந்தீங்க அப்படின்னா, பாசிட்டிவிட்டியா இருந்தீங்கன்னா, பாசிட்டிவ்னஸ் அட்ராக்ட் பண்ணுவீங்க. நெகட்டிவா இருந்தீங்கன்னா, அதுக்குண்டான விஷயங்கள் தான் உங்களுக்கு நடந்துட்டே இருக்குங்க. அத வந்து உங்கள மாத்த மாத்த உங்களுக்கு வரம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுங்க. அடுத்தது புவனேஸ்வரி அம்மா வந்துட்டாங்க. என்ன வரத்த நமக்கு வரமா குடுக்குறாங்க அப்படின்னா, பிளெஸ்ஸிங் ஆஃப் பியூட்டி அண்ட் ப்ராஸ்பரிட்டி. அழகையும் செல்வச் செழிப்பையும். அதாவது காசு, பணம், நகை, வீடு, மனை, வாசல், வண்டி, வாகனம், நில, புலம் இப்படிப்பட்ட எல்லா மெட்டீரியல் திங்ஸும் உங்களை வந்து அடைவதற்கான வரம் வந்துருச்சு. இதெல்லாம் பெறக்கூடிய மைண்ட் ஃப்ரீக்வன்சிக்கு, வைப்ரேஷனுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா, இது அத்தனையும் உங்களுக்கு தான். இது எல்லாத்தையும் நடக்குமா? நம்ம லைஃப் மாறணுங்கிற சந்தேகப்படாம கண்டிப்பா நம்ம நல்ல விஷயம் நடக்கும். கான்ஃபிடென்ட்டா இருங்க. தேங்க்